Next one is deep ocean landforms of glacier. So in this deep ocean landforms of glaciers, we are going to study moraine, drumline, esker, outwash plain. Okay. So the first one is moraine. Landforms formed by the glacial deposit of valley or continental glaciers are termed as a moraines. Okay. So it means nothing but அந்த பள்ளத்தாக்கு அப்புறம் அந்த பனியாறு கிளாஷியர்ஸ்லேருந்து வர டெபாசிட்ஸோ டீப் ஓஷன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் termed as a moraines. அந்த வேலியில் வந்து இந்த கான்டினென்டல் கிளாஷியர்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுறதா என்ன சொல்கிறாங்க மொரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பிளேஸாக லேண்ட்ஃபார்ம்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த பனியாறில் அடிச்சுட்டு வர அந்த டீப் ஓஷன்ஸை தான் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் drumline, basket of egg topography. It is nothing but drumline is nothing but it is the deposit of glacial moraines that resemble giant inverted teaspoons or half cut egg. Okay, இது என்ன இந்த மரைன் வந்து கிளாஷியர்ஸ்லேருந்து வந்த இதெல்லாம் டெபாசிட்ஸ்லாம் என்ன ஆகுது termed as a moraine பார்த்தோம். அண்ட் இந்த மொரைன்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்ரம்லைனில் ஒரு கர்வ் மாதிரி. ஓகே, இந்த டீஸ்பூன்ஸை வந்து பின்னாடி திருப்பி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும்ல, ஒரு மலையை வந்து கவுத்தி திருப்பி வச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி டீஸ்பூன்ஸ் அண்டு ஹாஃப் எக். ஓகே, ஒரு எக்கு கட் பண்ணி அதை வந்து அந்த கட் பண்ண ஸ்பேஸை கீழேயும் அதோட அந்த கர்வ் மேலே வச்சா ஒரு ஹாஃப் சர்க்கிள்க்கு வரும்ல. ஸோ அது மாதிரி இந்த ட்ரம் லைன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அந்த கிளாஷியர்ஸில் வந்து அந்த வர டீப் பொசிஷன்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கும், ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் esker, long narrow ridges composed of boulders, gravel and sand deposited by the streams of melting water which run parallel to glacier are called eskers. Okay, so அது அந்த sand and the composed ஆகி வர narrow ridges and composed ஆகி வர boulders and then gravel and sand deposited by the streams of melting water இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது கிளாஷியர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. and then outwash plain. Okay, so it is a outwash plain is consist of the glacial sediments deposited by the melting ice. Okay, sedimentary rocks நம்ம igneous rocksலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த sediments எல்லாம் வரதுலாம் ஒரு எப்படி சொன்னால் அது ஒரு நேரோவாக வந்து என்ன ஆயிரும், ஒரு ரிவர் மாதிரி கிரியேட் பண்ணிடும். ஓகே, அண்ட் தென் terminus of glacier, it appears as a extensive accumulation of sand, gravel and slit. இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு அப்பியர் ஆகும் அப்படின்னா ஒரு மண் மாதிரியும் அண்ட் தென் ஸ்லிட் மாதிரி அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டீப் ஓஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் glacier. Okay, so the exam portions are completed, student. So go through the syllabus and prepare well for your examinations. Thank you.